என் பேர் மோகன்குமார். நான் அத்லெட்டிக் கோயம்புத்தூர் கோச்சாக இருக்கேன். என் கூட மிஸ்டர் பிரவீன் என்னோடய டீம் மெம்பர், சங்கீதா என்னோடய டீம் மெம்பர், இன்னும் 2 பேர் லக்ஷ்மி, சுகுணன், குட்டன், 6 பேரும் நாங்கள் மாஸ்டர்ஸ் 44th நேஷ்னல் மாஸ்டர்ஸ் சாம்பியன்ஷிப் பூனேயில் நடந்தது. அதுக்கு போயிருந்தோம். போட்டி ஒரு 7 நாள் போட்டி நடந்தது. அதில் நான் 2 தங்கப்பதக்கம் ஜெயித்தேன். ஒன்று 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 45 வயதுக்கான பிரிவில் இந்தியாவில் நம்பர் 1 வந்திருக்கேன். ப்ளஸ் 4x100 தொடர் ஓட்ட போட்டியில் எங்கள் டீம் கோல்டு மெடல் ஜெயிச்சது, தமிழ்நாடு டீம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு மீட்டுக்கு வந்திருக்காங்க ஆஃப்டர் 25 இயர்ஸ். அவங்க டிஸ்கஸ் த்ரோ வட்டெறிதல் போட்டியில் பிரான்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. மிஸ்டர் பிரவீன் அவர் பல வருஷமாக போயிட்டுருக்காரு, 10-12 இயர்ஸாக போயிட்டுருக்காரு. அவர் ஹை ஜம்பில் சில்வர் மெடல் அடிச்சிருக்காரு, 3 ப்ரைஸ் அடிச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் நான் 4th பொசிஷன் 5th பொசிஷன் அப்படின்னு நிறைய பொசிஷன்ஸ் வாங்கியிருக்கோம். 5 டேஸ் நடந்த போட்டி முடிஞ்சு இப்போ தான் கோயம்புத்தூர் திரும்பி வந்திருக்கோம். எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருந்தாங்க. இந்த மாஸ்டர்ஸ் மாஃபி அப்படிம்பாங்க, மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இதோட காம்படிஷன்ஸ் எல்லா இயரும் நடக்கும். எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆளுங்க வருவாங்க, மென் விமன். பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்திருந்த விமனில் ராஜஸ்தான்லேருந்து 100 இயர்ஸ் விமன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, 90 இயர்ஸ் விமன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ் நம்ம குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லா ஸ்டேட்லேருந்தும் வருவாங்க. ஆல்மோஸ்ட் 4000 அத்லெட்ஸ் வருவாங்க ஒரு எவ்ரி இயர். ஸோ இப்படி தான் அதோட காம்படிஷன் நடக்கும். டிஸ்ட்ரிக்டில் நடக்கும், ஸ்டேட்டில் நடக்கும், அதுக்கப்புறம் நேஷ்னல் நடக்கும். நேஷ்னலில் மெடல் வின் பண்ணவங்க ஆசிய போட்டி மற்றும் இந்த வருஷம் வேர்ல்டு போட்டி ஸ்வீடனில் நடக்குது. அதுக்கு நாங்கள்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கோம். 3 மெடலிஸ்ட்டும் போகலான்னு எதிர்பார்க்குறோம். எல்லா வருஷமும் இது நடக்கும். ஸோ நிறையா பேர் இதில் கலந்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கவர்மெண்ட்லேருந்து ஒரு சப்போர்ட்டும் இப்போதைக்கு இல்லை சார். நாங்கள் எல்லாமே நாங்கள் செலவு பண்ணி தான் எல்லாமே போகிறோம். எங்களோட எக்ஸ்பென்சஸில் தான் போகிறோம்.